Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமில் வளர்ந்திட ஆசையோடு வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமில் வளர்ந்திட ஆசையோடு வேண்டி பணிகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், நாம் நிஜமாகவே கடவுளை அறிந்திருக்கின்றோமா, இல்லை இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருளை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கடவுளை அறிந்து அவர் வழிகாட்டுதலை புரிந்து அவரை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். ஒருவேளை தேவனை அறியாமல் நம்ம போகிற போக்கில் போயிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இன்றைய திருப்பலியில் பாவமன்னிப்பு கேட்டு இந்த உன்னத திருப்பலியில் கடவுளின் மக்களாக மாறுவோம், வாழ்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? சால்மோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1-9 வரை. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லனவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ தம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் அவற்றின் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும்.
ஏனெனில் அழகின் தலையூற்றாக கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால், அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்தும் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமையினும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுள்ளாராம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறியதலாவே குற்றச்சாட்டு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும்போது, அவரை கண்டடைய விரும்பும்போது ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுள்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகின்றார்கள். இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தறிந்தும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறைவசனங்கள் 26 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் அதுபோலவே வயலில் இருவர் திரும்பி வர வேண்டாம். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருவர் இருப்பர். வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் இதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார்.
அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், சாலமோன் ஞான நூல் என்ன தெரிவிக்கிறது என்றால், தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சிகளோ அலைபோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களெல்லாம் உலகை ஆளுகிற தெய்வங்கள் என்று நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். எதெல்லாம் ஒரு இன்டிஃபரன்ஸாக நடக்கிறதோ, எதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக நடக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய இமோஷனை தூக்கி விடுகிறதோ, நம்முடைய மொமெண்டரி கண்ணீரை, அன்றாட கண்ணீரை எது தீர்க்கிறதோ அதுதான் நமக்கு கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில பேர் கடைகளுக்கு பூஜை போடுவாங்க, வண்டிகளுக்கு பூஜை போடுவாங்க, இல்லை தொழிலுக்கு பூஜை போடுவாங்க, இல்லை மற்ற காரியங்களுக்கு, நகைகளுக்கு, பணங்களுக்கு பூஜை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது. மரம் என்றால் மரம், கல் என்றால் கல், இல்லை ஆகாயம் என்றால் ஆகாயம், மழை என்றால் மழை என்று இவற்றையெல்லாம் நாம் கடவுளாக நினைக்கின்றோம். இவற்றையெல்லாம் படைத்த ஒருவர் இருக்கிறார். அவரை புரிந்து கொள்வதில்லை, அவரை அறிந்து கொள்வதில்லை, அவரை ஏற்றுக்கொள்வதில்லை, அவரை மறந்து விடுகின்றோம், நிராகரித்து விடுகின்றோம். ஜெபிக்காமல் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபிக்கலாம் என்று நாட்களையும் நேரங்களையும் தள்ளி போடுகிறவர்களாக நாம் மாறி போகின்றோம். அதுதான் ஆண்டவர் முதல் வாசகத்தில் கூறுகிறார், கடவுளை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில், கடவுளை மறந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர். ஏனென்றால் கடவுள் யார் என்று அவர்களுக்கு அறிய ஞானம் இல்லை. இவற்றை உலக பொருட்கள் கிடையாது, கடவுள், அதையெல்லாம் படைத்தவர் கடவுள். ஒரு சின்ன பையன் கடல் ஓரத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தான், ஒரு பெரிய மாளிகையை கட்டி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அந்த சிறுவன் அந்த மாளிகையை முடித்த பிற்பாடு ஒரு நபரானவர் அந்த இடத்துல வந்து கேட்குறார், என்ன தம்பி, அழகா கடலுக்கு பக்கத்தில் இந்த வீட்டை கட்டியிருக்கிற, அரண்மனை கோட்டையை கட்டியிருக்கிற, ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் அவன் சொன்னான், கடவுள் கடலை உருவாக்கினார், நான் அவர் படைத்த அந்த கடலின் பக்கத்தில் கோட்டையை கட்டியிருக்கிறேன் என்று. அந்த முதியவர் சொன்னார், தம்பி, கடவுள் கடலையும் படைத்தார், இந்த மண்ணையும் படைத்தார், உன்னுடைய கரங்களையும் படைத்தார், உனக்கு கட்டக்கூடிய ஞானத்தையும் கொடுத்தார். இது உன்னால ஆனது கிடையாது, இது கடவுளுடைய காரியம் என்று. தெய்வ பிள்ளைகளே, எத்தனையோ பிள்ளைகள் இன்று என்னால் தான் முடிந்தது, நான் தான் செஞ்சேன், நான் தான் இந்த குடும்பத்தை உயர்த்தினேன், நான் தான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன், நான் தான் இந்த வீட்டை கட்டினேன், நான் தான் இந்த கம்பெனியை கட்டினேன், நான் தான் இந்த பஸ்ஸை கட்டினேன் என்று தற்பெருமை கொள்கிற உள்ளம், நான் என்று சொல்லுகின்ற, நான் இல்லாமல் இந்த குடும்பம் ஒன்றுமே இல்லை, நான் இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் ஒழுங்காக போயிட்டு இருக்குது என்று நாம் தற்பெருமை கொள்கின்றோம். என்னால் தான் இது நடக்குது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மளால் எதுவுமே நடப்பதில்லை. நம்மெல்லாம் புழு, நம்மடையெல்லாம் தூசி, நம்ம எல்லாம் மண்ணு. தெய்வ பிள்ளைகளே, நம் அனைவரும் மண்ணுக்கு செல்லக்கூடியவர்கள். ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை படைத்த தெய்வம், நம்மை படைக்கிற தெய்வம், வழிகாட்டுகிற தெய்வம் என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது வாசகத்தில் பார்க்கின்றோம், இரண்டு நபரானவரை இயேசுநாதர் கூறுகின்றார். ஒன்று நோவா. நோவா என்ற பெயரிலே கம்ஃபர்ட், ஆறுதல். நோவா என்ற பெயர் என்றால் ஓய்வு என்று அர்த்தம். அவர் வாழ்க்கையில் என்ன பாவம் செய்தார்? அவர் ஒரு நீதிமானாக வாழ்ந்தார். அவர் தான் வாழ்க்கை உன்னதமாக இருக்கணும், தான் பிள்ளைங்க வாழ்க்கை உன்னதமாக இருக்கணும் என்று பாவிகளின் மத்தியில்
அவர் தனிச்சையாக வாழ்ந்து கொண்டிருந்தார், ஜெப வீரனாக வாழ்ந்து கொண்டிருந்தார், உன்னத மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்குள்ளாய் நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தியாகம் இருந்தது, புரிதல் இருந்தது, குடும்ப பொறுப்பு இருந்தது, குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவர் கடவுளுக்கு உகந்த மகனாக எப்பொழுது மாறினார்? இந்த நீதியுள்ள காரியத்தெல்லாம் செய்யும் பொழுது உகந்த மகனாக மாறுகின்றார், நீதிமானாக மாறுகின்றார். அவரை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கத்தில் பார்த்தா அநியாயக்காரனும், மோசக்காரனும், விபச்சாரியும், காமவெறி பிடித்தவனும், பணாசை பிடித்தவனும், சொத்துக்களை அபகரித்துக் கொள்கிறவனும், ஏமாற்றுகிறவனும், திருடுகிறவனும், அயோக்கியர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஊர் ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா நிறைந்து போய்விட்டது. திருமணம் செய்து கொண்டு குடித்து கொண்டும் ஆடிக்கொண்டும் என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம். அங்கே ஹோட்டலில் போய் இருக்கலாம், இங்கே பிக்னிக்கு போகலாம், இங்கே பார்க்குக்கு போகலாம், பெரிய பெரிய சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம் என்று ஆடம்பர வாழ்க்கை, லஸ்ட்ஃபுல் ஃபீலிங் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டிருந்தது. அவன் என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம் என்று ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, இன்று ஜெப வீரர்கள் கம்மி. நோவாவை போல ஜெப வீரர்கள் கம்மி, நீதிமான் கம்மி, நீதி கொடுக்கிறவன் கம்மி, உதவி செய்கிறவன் கம்மி, மற்றவர்களை புரிந்து கொள்கிறவன் கம்மி, அனைவரையும் ஆதரித்து செல்கிறவன் கம்மி. ஏனென்றால் அவன் மனதிலே பொறாமைகள் நிறைந்திருக்கிறது, கோபங்கள் நிறைந்திருக்கிறது, விட்டு கொடுக்கிற மனத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. அதன் நிமித்தமே ஒவ்வொரு குடும்பமும் இன்று அனாதை குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது, விடப்பட்ட கைவிடப்பட்ட குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேவன் கண்டார், இந்த அநியாய உலகத்திலே என் பிள்ளைகளை நான் மீட்கப் போகிறேன், இந்த அழுக்கையெல்லாம் துடைக்கப் போகின்றேன், இந்த அசடுகளை எல்லாம் அழிக்கப் போகிறேன், இந்த பாவிகளை எல்லாம் ஒழிக்கப் போகிறேன், இந்த பாவ காரியங்களை எல்லாம் அழிக்கப் போகிறேன் என்று நோவாவிடம் கூட்டு, ஐயா ஒரு பெரிய படகை, ஒரு ஓடையை உருவாக்கு என்று சொல்லுகின்றார். அவர் கடவுள் சொல்லிட்டார் அல்லவா, நான் கடவுளை நம்புவேன் என்று. அவர் கடவுளை நம்பினார். உலகமெல்லாம் தூத்தது. என்னடா இவன் பெரிய கப்பலை உருவாக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லையா, மரத்தெல்லாம் வெட்டுறான், அவன் பிள்ளைங்களையும் அவன் அடிமை போல பயன்படுத்துகிறான் என்று அவை எல்லா பேச்சையும் கேட்டுக்கொண்டான். இன்று நீயும் ஜெப வீரனாக இருக்கிறாயா? நீயும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாயா? எது செய்தாலும் கடவுள் எனக்கு நல்லது தான் செய்வார், என்னை கைவிடவே மாட்டார், அவர் என்னை அபிஷேகித்தவர் என்று நினைத்து கொண்டு ஜெபத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறாயா? சோர்ந்து போகாதே, மனம் தளராதே. ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார். நோவாவை ஆசிர்வதித்ததை போல உன்னையும் ஆசிர்வதிப்பார். உன் நோவாவுடைய குடும்பத்தை கட்டியதை போல உன்னையும் கட்டுவார், உன்னுடைய பிள்ளைகளையும் கட்டுவார், உன்னுடைய சந்ததியையும் அவர் கட்டுவார். நீ கவலைப்படாதே. ஊர் மக்கள் சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, அவன் அப்படி, இவன் இப்படி, அங்கே போனா இங்கே போனா, அவளோட போனா இவளோட போனா, இவன் படிக்கலை, இவன் ஊதாரி என்று உன்னை பற்றி குறை சொல்லுகிற உலகங்கள் தான் அதிகம். உன்னை மீது பொறாமைப்படுகிற உலகம்தான் அதிகம். தெய்வ பிள்ளைகளே, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீ கவலைப்படாதே. உன் குடும்பத்தை கட்டு, நீதியில் கட்டு, நேர்மையில் கட்டு, அன்பில் கட்டு, ஆசீர்வாதத்தில் கட்டு, உன்னதத்தில் கட்டு, பரிசுத்தத்தில் கட்டு. ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். இது நீ கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அடுத்த ஒரு மனிதரை பற்றி அவர் சொல்லுகின்றார். லோத்து யார் என்றால் ஆபிரகாமினுடைய அண்ணன் மகன். லோத்து தன்னுடைய சித்தப்பாவை பிடித்து கொண்டு காலங்காலமாக ஊர் தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணம் செய்து வருகின்றார். அவருடைய வளர்ச்சியெல்லாம் பெரிதாக மாறுகிறது. அவருடைய இயக்கங்கள் எல்லாம், அவருடைய உழைப்பெல்லாம் பல மடங்கு பெருகி போகிறது. அந்த நேரத்தில் லோத்து சொல்லுகின்றான், சித்தப்பா நான் தனியாக இருக்கிறேன்ப்பா என்று சொல்லுகின்றான். நான் எனக்கு தகுந்த, எனக்கு உரிய அந்த பங்கை, சொத்தின் பங்கை, ஆடையோ மாடையோ ஒட்டகங்களையோ கழுதைகளையோ எனக்கு கொடுத்துரு, நான் வாழ்ந்துக்கிறேன், தனியாக இருக்கிறேன் என்று. அப்போ சித்தப்பா தன் மகனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு என்னப்பா வேணும் எடுத்துக்கப்பா, உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்க, உனக்கு எங்கப்பா வேணும், யோர்தான் நதி பக்கத்தில் வேணும்ப்பா, எடுத்துக்கப்பா
உனக்கு என்னப்பா வேணும்? நான் சோதோம்ல போய் இருக்கிறேன்ப்பா என்று சொல்லுகிறார். சோதோமை பார்க்கிறார். இது ஒரு பாவப்பட்ட ஊர் அல்லவப்பா என்று சொல்லுகின்றார். அப்போ அதெல்லாம் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா என்று தன்னுடைய மகள்களையும் அவனுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒரு பாவப்பட்ட ஊருக்குள்ளாய் சென்று அவன் வாழ்கிறான். சோதம் மக்கள் அவனை ஆட்கொள்ளுகிறார்கள். அப்ப சித்தப்பா என்னை காப்பாத்துப்பா என்று சொல்லுகின்றான். அப்ப ஓடி போய் ஐயோ என் மகனை இவங்க எல்லாம் அழிக்கிறாங்களே என்று யுத்தம் செய்தான். ஆபிரகாம் யுத்தம் செய்தான். தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வம்சத்திற்காக, தன்னுடைய இரத்தத்திற்காக யுத்தம் செய்கின்றான். யுத்தம் செய்து லோத்துவை அவன் மீட்டெடுக்கின்றான். லோத்துவை மீட்டெடுத்து அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று திரும்பியும் ஆசீர்வதித்து வருகின்றான். ஆனால் கடவுள் கோபம் கொள்ளுகின்றார். கடவுள் கோபம் கொள்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ பலவிதமான சிக்கலில், பலவிதமான பிரச்சனையில், பலவிதமான கோர்ட் கேஸில், பலவிதமான அனாதை தன்மையில் நீ சிக்கிக்கொண்டு என்னை யாராவது மீட்பார்களா, எனக்கு உதவுவாரா என்று நீயும் காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய கடவுள் உன்னை பாவ மக்களிடமிருந்து, பாவ சூழ்நிலையிலிருந்து ரட்சிப்பார் என்பதை நீ நினைவு கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, அப்பொழுது லோத்துக்கு கட்டளை வருகிறது, நீ உன் மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு ஓடிப்போ, சோதம் கொமோராவை நான் அழிக்கப் போகிறேன் என்று அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் அழைத்து கொண்டு ஓடுகின்றான். ஓடும் வகையில் தன்னுடைய மனைவி திரும்பி பார்க்கிறார். கடவுள் சொன்னது நிஜமா, இது நடக்குமா என்று திரும்பி பார்க்கையில் அவள் உப்பாக மாறி போகின்றார். என்னுடைய வாழ்க்கையிலும் கடவுளை நம்பாமல் சில நேரத்தில் நீ ஜாதகம் சரியில்லை, நீ அங்கே சரியில்லை, நேரம் சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, செய்வனை வச்சுருக்காங்க, அதை வச்சிருக்கிறாங்க என்று எத்தனையோ பிள்ளைகள் உன்னுடைய மனதை மாற்றலாம், பலகீனங்களை கொடுக்கலாம், உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் பலவிதமான டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் பேச்சையெல்லாம் நம்பாதே. ஞானஸ்தானத்திலிருந்து, உன் தாயின் கருவிலிருந்து உன்னை உருவாக்கிய தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை காப்பார் என்று விசுவாசி. அதனால்தான் கடுகளவு விசுவாசம் சொன்னார். ஐயா, என் நம்பிக்கை நீ பெருமைப்படுத்தும், என்னுடைய நம்பிக்கை பெரிதாக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் கடுகளவு விசுவாசம் கொள்ளுடா என்று பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் வரும், நமக்குள்ளாய் பல ஆலோசனைகள் வரும், பல திட்டங்கள் வரும். எல்லாத்தையும் அழித்து போட்டு கடவுள் திட்டம் என்னவென்று நீ சிந்தித்து செயல்படு. தெய்வ பிள்ளைகளே, லோத்து தன்னுடைய மக்களோடு ஓடி போனான். கடவுள் சொமாராவையும் சோதோமையும் அழித்து போட்டார். நரக அக்னிக்கு அவர்கள் ஆளானார்கள். பெரிய பெரிய நெருப்பு தம்பங்கள் விழுந்தது. தெய்வ பிள்ளைகளே, அதே போல பாவம் செய்கிறவன் அழிக்கப்படுவான், அநீதி செய்கிறவன் அழிக்கப்படுவான், நீதி இல்லாமல் வாழ்கிறவன் அழிக்கப்படுவான், ஏமாற்றுகிறவன் அழிக்கப்படுவான், திருடுகிறவன் அழிக்கப்படுவான், கொலை செய்பவன் அழிக்கப்படுவான், அநியாயம் செய்கிறவன் அழிக்கப்படுவான், ஏமாற்றி தாய் தந்தையர்களையும் சகோதரி ஏமாற்றி வாழ்கிறவன் அழிக்கப்படுவான் என்பதை இந்த வேளையிலே நமக்கு இன்றைய வாசகங்கள் தெளிவுபடுத்துகின்றது. நாம் லோத்துவை போல வாழலாம், இயேசுவை போல வாழலாம், நோவாவை போல வாழலாம். நீதியுள்ள பிள்ளைகள் என்றும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே வெளிப்படுத்துகின்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, சாலமோன் ஞான நூலிலே சொன்னீரே ஆண்டவரே, மக்களே, நீங்கள் இங்க இருக்கிற மரங்களையும் கற்களையும் கடலையும் நெருப்பையும் மாடுகளையும் ஆடுகளையும் பற்றி கொள்ளாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் நானே, உங்கள் தெய்வம் நானே, இவற்றையெல்லாம் உருவாக்கினவர் நானே. அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உன்னதமானவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் நீதியுள்ள தெய்வம், கருணையுள்ள தெய்வம், காப்பாற்றுகிற தெய்வம், வழிநடத்துகிற தெய்வம், ஊக்கப்படுத்துகிற தெய்வம், சுகமாக்குகிற தெய்வம் நானே என்று அப்பா ஞான நூலிலே எங்களுக்கு ஞானத்தை அருளுகிறதே ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி. ஜனங்கள் உன்னை அறியட்டும் ஆண்டவரே, முழுமையாக அறியட்டும்.
உள்ளத்திலிருந்து அறியட்டும், உடலிலிருந்து அறியட்டும், எண்ணத்திலிருந்து அறியட்டும். அப்பா, அவர்களின் அனுபவத்தின் நிமித்தம் அறியட்டும் சுவாமி. ஏசப்பா, இயேசுவே, இது 2 மனிதர்களை பற்றி கூறினீர் ஆண்டவரே. நோவா ஒரு உன்னத மனிதன், பரிசுத்த, நீதியுள்ளவன், நேர்மையுள்ளவன், தெய்வ பயம் உள்ளவன். அவன் என்னாலும் நேர்மையாளராக வாழ்ந்தான் ஆண்டவரே. உலக மக்கள் அனைவரும் பாவத்தில் விழுந்தார்கள், விபச்சாரத்தில் விழுந்தார்கள், குடித்தார்கள், ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள், பண ஆசையிலே இருந்தார்கள், அதிகார திமிரிலே இருந்தார்கள், ஏமாற்றினார்கள், திருடினார்கள் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் தண்டிக்க நோவாவை நீர் உடைய படகின் நிமித்தம் ஆண்டவரே, அந்த கப்பலின் நிமித்தம், அந்த ஓடையின் நிமித்தம் ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ரட்சித்திர ஆண்டவரே. இன்று பாவிகள் மத்தியிலே, அநியாயக்காரர்கள் மத்தியிலே, அநீதிகாரர்கள் மத்தியிலே அப்பா என்னால் வாழ முடியல என்று தவிக்கிற உன் பிள்ளைகளை பாருங்கள் சுவாமி. ஆண்டவரே, ஓடி ஓடி பார்த்தேன், நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, சுகம் கிடைக்கல, வளம் கிடைக்கல, கடன் தீரல, பிள்ளை பறக்கல. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் எல்லாம் அழிந்து போகிறது, கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள் ஐயா. இயேசுவே, சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் கெட்டு கொண்டிருக்கிறார்களே சுவாமி. ஐயோ, நோவா காலத்திலே அழிந்து போகின்ற குடும்பங்களாக என் குடும்பம் மாறி போகுமோ என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. உம் ஜப வீரர்களை கண்ணுங்க ஆண்டவரே. கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. நோவா குடும்பம் போல காப்பாற்றப்படணும் ஆண்டவரே. அப்பா, அநீதி காசு வேண்டாம் ஆண்டவரே, ஏமாற்றிய காசு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, பொய் சொன்ன காசு வேண்டாம் ஆண்டவரே, திருடிய சொத்து வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்தை காப்பாற்றுகிற தெய்வமாக நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றியது போல என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வம்சங்களையும் காப்பாற்றுகிற தேவனாக இறங்கி வாங்க ஆண்டவரே. உன்னத தெய்வமே, என்னை காப்பாற்றுகிற தெய்வமே, இப்பொழுதே இறங்கி வாருங்க. ஏசப்பா, லோத்துவை நீ சொன்னிற ஆண்டவரே. அந்த லோத்து மகன், அப்ரகாமின் அண்ணன் மகன் ஆண்டவரே, அப்பாட்ட சண்டை போட்டு தன்னுடைய சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றான் ஆண்டவரே. கண்ணுக்கு எது அழகோ, அவன் உள்ளத்திற்கு எது குஷியோ அந்த இடத்திற்கு அவன் சென்றான் ஆண்டவரே. அது சோதோம் கொமோரா பகுதி சுவாமி. பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த, காமம் நிறைந்த, மாய பேச்சுகள் உடைய, ஆடம்பர வாழ்க்கை உடைய அந்த நகரத்திற்குள்ளாய் சென்றான் ஆண்டவரே. அங்கு சென்று அவன் சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், புனிதத்தை இழந்தான் ஆண்டவரே, பக்தியை இழந்தான். ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் என்ஜாய் பண்ணணும் என்று நினைத்தான் சுவாமி. ஆனால் அபிரகாமின் ஜபத்தின் நிமித்தம் ஆண்டவரே, லோத்துவை நீர் காப்பாற்ற விரும்பினீர் ஆண்டவரே. ஏசப்பா, அபிரகாமிட்ட கண்ணீர் நிமித்தம் என் அண்ணன் மகனை, என் ரத்தத்தை, என் குடும்பத்தை, என் வம்சத்தை நீர் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்த பொழுது அபிரகாமுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து லோத்துவை நீர் ரட்சிக்க இறங்கி வந்திரே. அப்பா, அந்த பாவப்பட்ட சோதோம் கொமோராவை நீர் அழிப்பதற்கு முன்பதாக லோத்துவை நீர் ஓடச் செய்திரே சுவாமி, காப்பாற்ற செய்திரே ஆண்டவரே. ஆனால் லோத்துனுடைய மனைவி அந்த பக்தியில், அந்த விசுவாசத்தில், அந்த நம்பிக்கையில் ஓடாமல் திரும்பி பார்த்தால் அவள் அழிந்து போனாள் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் என் ஏசப்பா கைவிட மாட்டார், என் ஏசப்பா என்னை கரை சேர்ப்பார், எனக்கு ஆறுதல் கொடுப்பார், எனக்கு வாழ்வு கொடுப்பார், அற்புதங்களை செய்வார், என்னை சுகமாக்குவார், என் கடன் பிரச்சனை தீரும், என் பிள்ளைகள் பிரச்சனை தீரும், என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார், என் குடும்பத்தை உயர்த்துவார், நான் வீடு கட்டுவேன், குடும்பத்தை கட்டுவேன், வாழ்வை கட்டுவேன் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. லோத்துவை நீ ரட்சித்ததை போல அப்பா, உன் பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. இந்த அபாயத்திலிருந்து, இந்த செய்வினை மாய மந்திர தந்திரங்களில் இருந்து, இந்த பேய் பிசாசுகளில் இருந்து, பகைவனின் பொறாமையிலிருந்து, எதிரியின் சூழ்ச்சியிலிருந்து அப்பா,
தீராத நோய்களிலிருந்து அப்பா அயர்ந்து போகின்ற உன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய அற்புத கரங்களை நீட்டுங்க ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை அந்த தீய இடத்திலிருந்து, தீய காரியங்களிலிருந்து, தீய பழக்கத்திலிருந்து, தீய உறவுகளிலிருந்து நீ ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. ஏசு ராஜாவே, உம்முடைய அற்புதங்களை நீ செய்கிற ஒரே தேவன், பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன் நீர் ஒருவரே என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாளர்களே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் இன்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை உகந்து வாழ்வதனும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தலுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவுகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அரைக்கராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலிருந்து நீர் எடுத்துக்கொண்ட தாயாக, தந்தையாக, கணவனாக, மனைவியாக, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளாக, உற்றா உறவினர்களாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், அநாதை ஆத்துமாக்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உன்னத உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்கள், நரக அக்னிக்கு ஆட்கொண்ட ஆத்மாக்கள் அனைவரையும் திருப்பாத சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவராகிய கடவுளே, அவர்கள் மீது கருணை கொண்டு உம்முடைய இரக்கத்து நிமித்தம் அவர்களுக்கு நித்திய வாழ்வை, மோட்ச வாழ்வை, பரலோக வாழ்வை, பரிசுத்த வாழ்வை நீர் அருளும்படியாக இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக ஆயிரும். ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அன்று கேட்டார்களோ, எத்தனையோ பிள்ளைகளிடம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமோ, எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த இரக்கத்தினால் ஆசீர்வதித்து அவருடைய விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் செவி கொடுக்கும்படியாக இறைஞ்சு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெருமுற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், கடன் பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானுடைய சோதனையிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். என்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ராஜா அருள் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற நம் தேவன். லோத்துவினுடைய குடும்பத்தை காப்பாற்றிய தேவன், நோவாவினுடைய குடும்பத்தை காப்பாற்றிய தேவன், உன் குடும்பத்தையும் நம் குடும்பத்தை காப்பாற்ற தன்னுடைய திருவிருந்திற்கு அழைக்கின்றார். அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.